பல புக்குகள், ராமாயணம் படிங்க, அமரங்கள் படிங்க, மகாபாரதம் படிங்க, தேவாரம் படிங்க, திருவாசகம் படிங்க. எது படித்தாலும் ஒரு ஆயுள் போடும், நீங்கள் இறைவனை பார்க்க முடியாது. உட்காந்து உங்களை சிந்திச்சு நீங்கள் உங்களுக்குள்ள யார் என்னங்க உணர்ற வரைக்கும் கடவுள் உங்ககிட்ட வர முடியாது, பார்க்க முடியாது, செத்து போக வேண்டியதான். ஆண்டாண்டு காலமாக இருந்தாலும் மாண்டவர் கோடி மீண்டு வருவாரோ? வரமாட்டார். அதில் கோடி பல கோடிக்கு ஒருத்தருக்கேன் சித்தனை சாகாமல் இறைவனை பார்த்தார். பல்வேறு கோடி பல கதம் பாரு பற்றாசை புனைய கோடி ஒன்றை ஒன்று மாதிரி உலகம் பிழைக்க வேண்டிய எழுதிய தவிர உண்மைகள் அல்ல. எல்லா புக்குகளும் அவன் காலத்தில் ஆசிரியர்களை உழைச்சான தவிர இது மக்களுக்கு நன்மை செய்யாது. அவனுக்கே செய்யலை, எழுதியவனுக்கே சகியவில்லை, அவனுக்கு எப்படி இது செய்யும்? அப்போ பார்க்க கோடி தாயும் தகப்பனும் புணரும் போது, நீங்கள் 2 பேரும் இன்டர் கோர்ஸ் பண்ணி குழந்தைய பக்கம் நினைக்கிற போது, தாயும் தகப்பனும் புணரும் போது தான் என்று கருப்பிடித்து கொண்டு வந்தால் நான் அதில் என்னாலும் வணங்கினேன். அப்போ நீங்கள் செய்கிறது வெறி உணர்ச்சி, சதைக்கு சதை இன்பத்திற்காக நீ பெண்ணான சேர்றீங்க. ஆனால் அது இறைவனுக்கு சேர்றது அல்ல. அங்கே ஒரு தவறாம்பார், தான் என்று கருப்பிடித்து கொண்டு வந்த நாதனே என்னால் வணங்கில். அந்த இறைவன் வந்து உடலை பூந்து அந்த கர்ப்பத்தில் உட்காந்துக்கிட்டு அந்த குழந்தையை உருவாக்குறானே, அந்த நாதனை வணங்கினேன். இது யாருக்கு தெரியும்? போனென்ற திருடனுக்கு தெரியுமாப்பா? கோடான கோடியில் ஒரு எப்படி? இது யாருக்கு தெரியும்? சித்தர்களுக்கு தெரியும், ஞானிகளுக்கு தெரியும். அது எப்படி இருப்பாங்க? பல கோடிக்கு ஒரு தோன்றுவாங்க. இறைவன் தான் அவங்களை தோன்ற வைக்க முடியும். வளப்புலையோ படிப்புலையோ எந்த மற்ற மாற்றங்களிலேயோ அதெல்லாம் வர வைக்க முடியாது. இறைவன் மனசு வச்சா வாழ வைக்கலாம். அதுக்கு சின்ன பிள்ளை அது பிறக்க போன ஜென்மத்தில் விட்ட குறை தொட்ட குறையாக இருக்கலாம், தாயுடைய புண்ணியத்தில் இருக்கலாம், அல்லது இந்த பையன் நல்லவனாக இருக்கானே அப்படின்ற குரு ஒரு சித்தர் மனசு வச்சு வந்து அவனுக்கு ஞானத்தை சொல்லிக் கொடுக்கணும். இல்லைன்னா அது தெரியவே தெரியாது. அதான் குருவில்லாத வித்தை சொத்தைன்னு சொன்னார். பஞ்சமா பாதகம் பலகூடி செய்யினும் இலவம் பஞ்சு போர் பார்க்க நான் மறை கூறுதே. என்ன சொல்றாரு? நீ பல கோடி பாவம் பண்ணியிருக்கிற உண்மை, ஆனால் இந்த அற்புதஞ்சோதியை நீ பார்த்துட்டீங்கன்னா எல்லாம் பஞ்சு மாதிரி போச்சு. அப்புறம் உனக்கு கெட்ட மனசே வராது. இறைவனையே தவிர யாரையும் உலகத்தை பார்க்க மாட்டாய், மதிக்க மாட்டாய். அதுக்கு உதாரணம் அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் ஒரு 20 வயசுலேருந்த பெண்கள் ஆசிரியச்சு அதிகப்பட்டவர். அம்மா தாய் தந்தை இல்லை, அண்ணன் அண்ணி தான் இருக்காங்க. டெய்லி தேவையோட போகணும். எல்லா அன்னிக்கு அண்ணனுக்கு தெரியாமல் அந்த அண்ணி எல்லா பொருளையும் கொடுத்துட்டான். பொருளே வீட்டில் இல்லை. மறுபடியும் நாளைக்கு வரார், வந்து கேட்குறாரு, அம்மா நான் என்ன செய்ய முடியும்? அப்பா எல்லா பொருளையும் கொடுத்துட்டேன், இந்நேரம் நீ ஏதோ ஒரு சின்ன மூக்குட்டி கூட கிடையாது. இன்னமே நீ உனக்கு பெண் ஆசை பண்ணலாம், என்னிடையே படுத்துக்கொள், நான் மனம் விட்டு உனக்கு தருகிறேன், அச்சப்படாதே, உனக்கு பெண்ணு தானே. அந்த பெண்கள் போது தான் நானும் ஒரு பெண்ணு தானே. காசு இல்லாதப்போ அந்த பெண்ணை பார்க்க முடியவில்லை ஏன்னு நானே சொன்னார். உடனே அவருக்கு அன்னைக்கு தான் ஞானம் கிடச்சிது. இடி இடிக்கிறமா தலையோடு இருந்தது. உடனே போன முடிச்சுட்டு போகிறாரு. போன உடனே குஷ்டம் ஆரம்பிச்சு. ஒரு 10 நாளுக்குள்ளே குஷ்டம் வந்தாச்சு. 2 கை காலில் குஷ்டம் தாங்க முடியவில்லை. புராணத்தில் சொல்கிறாங்க மலையில் குதிச்சார், அதெல்லாம் குதிக்கவில்லை. அவர் திருவண்ணாமலை கீழே வந்துக்கிட்டு இருக்கிறப்பால் ஒரு சாமியார் நிலையில் பார்த்தார். அவர் இவரை சொன்னார், அப்பா நீ போகிற ஜென்மத்தில் பெரிய சித்தனாக இருந்தாய், 8 படி அஷ்டமா சித்தை பெற முடியவில்லை, 7 படி தான் பெற்றாய். இப்போ நீ வந்து அது எப்படி சாமி நம்புறது அப்படின்னு ஒரு கொஸ்டன் கேட்குறாரு. சொல்கிறாரு, அவர் வரலாறை சொல்லுகிறார். உன் தாயார் தந்தையார் நீ இப்படியெல்லாம் பண்ணினேன், உன் அண்ணி இப்படி சொன்னாங்க, அதான் நீ வந்து விரக்தியாகி இப்போ முடியாந்துருக்கிறேன்னார். புரியும், எது சொன்னாலும் நம்ப முடியாது. ஆனால் அன்னைக்கு எனக்கு உள்ளதவன் யாருக்குமே தெரியாது, என் அண்ணனுக்கே தெரியாது. அப்போ சும்மா சொல்லி கேட்டார். அவர் உடனே அந்த பையனை உட்கார வச்சு அற்புதஞ்சோதி ஆண்டவரை இந்த உடலில் எனக்கு காட்டி கொடுத்தார். ரொம்ப சிம்பிளாக காட்டி கொடுத்தவுடன் படிப்படியாக ஒரு வாரத்துக்குள்ள குஷ்டம் இல்லை. அவர் பெரிய ஞானியானார். அருணகிரியார் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் செஞ்ச பாவங்கள் பறந்தோடி விட்டது இல்லையா? அப்படி பறந்தோடி தான் வால்மீகி அந்த நாட்டுக்கு ராமாயணத்தை எழுதினார். செஞ்ச பாவங்கள் பறந்தது. பேசி பிறந்த வியாசர் மகாபாரத்தை எழுதினார். இதெல்லாம் கற்பனை கதை தான், ஆனால் உண்மை இல்லை. ஆனால் அறிவு கதைகள், பெரிய அறிவுள்ள பொறுப்புதைந்த கதைகள். ராமாயணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜாதி மதம் இல்லைன்னு சொல்லுது. எழுதியவர் பெரியவர், அது இன்னைக்கு புராணமாக இருக்கலாம், சத்திரமாக அவங்க உள்ள வாதம் நமக்கு வேண்டாம், அந்த அர்ச்சனைக்கு வரல.
நூலில் உள்ள பொருள் புதிந்த பொருள், பொருள் புதிந்த பொருள், சாதாரணமாக இல்லை. அப்போ ராமன் அனுமன் என்று சொல்லப்பட்ட அவதாரத்தில் வரவன் ஒரு மீன் பிடிக்கிற சகோதரன் சொன்னான், ஒரு பறவைய சகோதரன் சொன்னான், ஒரு குரங்க சகோதரன் சொன்னான், ஒரு அசுரனை சகோதரன் சொன்னான். உயர்ந்த ஜாதியில் பிறந்து இவர் நான் எல்லோரும் சகோதரனானோம் என்றார்கள். அது ஜாதி மதத்தை ஒழிக்கிறது ஒன்றும். ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ வேண்டும் என்ற தத்துவத்தை ராமாயணம் போதிக்கிறது. அண்ணன் தம்பிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பரதன் மூலியமாக போதிக்கப்படுகிறது. இது அதை புரிஞ்சுக்கணும். நம்ம மற்றதெல்லாம் விட்டுறோம், கருத்துக்களை புரிஞ்சுக்கணும். அங்கேயும் கூனின்னு ஒருத்தி இருக்கா, கோல் சொல்றதுக்கு, ஏமாத்துறதுக்கு, பெண்களை வைகையை மயக்கி இவனை காட்டுக்கு அனுப்புறதுக்கு. அப்போ நம்ம குடும்பத்திலும் ஒருத்தன் இருப்பான், அதை புரிஞ்சுக்கணும். அதை தான் நீங்கள் முதல்ல ஆராயணும். நம்ம குடும்பத்தில் எல்லோரும் நல்லவர்கள் எடுத்து போயிட முடியாது. இப்படி அப்போ அந்த ஜோதி தெரிஞ்சால்தான் உங்களுக்கு குற்றம் தெரியும். இப்போ சிரிச்சவன்ட்டு நல்லவங்க, கோவமாக பேசினா கெட்டவங்க, கோவப்படுறவன் நல்லது சொல்லியிருப்பான், சிரிக்கிறவன் ஏமாத்த சொல்லியிருப்பான். அதை புரியணும்னா நீங்கள் இறைவனை அடையவே வேணும். இல்லை, நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிற சக்தி இல்லை. கெட்ட பிற்பாடு புரிஞ்சுக்கலாம், அது பிரயோஜனம் இல்லை. அதே மகாபாரதம் என்ன சொல்லுது? இப்போ சில பேர் சொல்கிறாங்க, பேப்பரை கூட பார்க்குறேன், 5 பேருக்கு ஒரு எப்படி உத்தமையாக இருக்க முடியும்னு கேட்குறாங்க. அந்த மகாபாரதனுடைய கோட்பாடை புரியாதவர்கள் சொல்லுகிறாங்க. மகாபாரத கதையினுடைய தத்துவம் என்ன? பஞ்சபூதம் என்பது தான் மனிதனுடைய உடல். அந்த பஞ்சபூதம் என்பது யாரு? மூளை தர்மராகவும், 2 கை அர்ஜுனனாகவும், வயிறு பீமனாகவும், கால்கை நகுலன் சகாதேவனுமாக 5 இருக்கின்றனர். இந்த 5 யாருக்கு? நம்ம உடலை கொண்டது தான். மூளை இங்கே இருக்கு, கைங்க இருக்கு, காலுங்கள். இவர்களை காக்கிறவங்க யாரு? இங்கே இருக்கிற ஒரு தெய்வம் இருக்கே, இங்கே இருக்க அந்த தெய்வம் இருக்கிறது, அதுக்கு தாய் என்று பெயர். ஏன்னா 10 மாதம் சுமந்து பெற்று தாயை ஈட்டி வளர்க்கிறவளை எவன் அருளால் அவளுக்கு தாய் என்று பெயர்த்தாள். இந்த தாயை எந்த இது 5 பேர் பஞ்சபாரம் சொல்லிட்டு தாய் எங்கே இருக்கா? ஆனால் நம்ம உடம்புல 108 இடத்தில் வர்மம் நாடின்னு இருக்கு. வர்மம் தெரிஞ்சவங்களுக்கு தான் புரியுது. அந்த 108 நாடியை எங்கே அடிபட்டாலும் நோய் வரலாம், நொடி வரலாம், உயிர் போய்விடலாம், குணமாகலாம். அதுதான் துரியோதன நாடிகள். பெரிய கோபம், அவன் தான் துரியோதனன். அவனுக்கு உள்பட்டவரெல்லாம் இந்த இவ்வளவு 120 முடிச்சுக்கணும். அதான் துரியோதனாதி 108 பேர்னு சொன்னாங்க. ஒன்று ஏற்றலை, இறக்கலை. உடற்குள்ளே இருக்கிற 108 வர்ம இடங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு தான் துரியோதனாதிகள் என்றும். இந்த அவங்களெல்லாம் சேர்ந்துருக்கிறது இந்த இறைவனை தாயை காக்க, நெத்தியில் இருக்க தாயை காக்க தான். ஏதாவது கடிச்சு வச்சுக்கோங்க, அப்படிங்க கால் கடிச்சா ஓடுறீங்க, விடாதீங்க, பார்க்குறீங்க, அதெல்லாம் அந்த தாயை இறைவனை காத்து கொண்டிருப்பதற்கு பேர் தான் பஞ்சபாண்டவர்கள். அவர்கிட்ட பணம் இல்லை, பொருள் இல்லை, நகை இல்லை, அதிகாரம் இல்லை. அதிகாரம் எல்லாம் வாய் பண்ணிக்கிட்டு இவர், அதுக்கு தான் பஞ்சபாண்டவர். ஒன்றுமே இல்லாதவர்கள், ஆனால் அந்த தாயை காக்கிறார்கள். எல்லா சக்தியும் அவருக்கு இந்த தாயை நினச்சா உண்டு. அதுக்கு தான் பஞ்சபாண்டவர்கள் நமக்கு பேர் வந்தது. அங்கேயும் என்ன சொன்னான்னா, அண்ணன் தம்பி சண்டை தான். பெரிய பஞ்சத்தை போல பகை தான் 18 மாதம் நடந்துச்சான். எத்தனையோ கோடி பேர் செத்தா இருக்கலாம். அப்போ எந்த வீட்டில் பார்த்தாலும் நம்ம சொந்த பிரிவாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், தங்கச்சியாக இருக்கட்டும், போராமை மனிதர்கிட்ட உண்டு என்பதை தொடர்ந்து அவரை திருத்த முயற்சி பண்ண வேண்டும். போராமை இல்லாத வீடோ நாடோ கிடையாது. அது பாண்டவர் காலத்திலே சொல்லிட்டாங்க, வியாசர் முனிவர் எழுதிட்டார். அவர்களை நாம் திருத்த வேண்டும், நல்வழிப்படுத்த வேண்டும். போராமையில் இருந்து அங்கே ஒரு சகுனின்னு ஒருத்தன் தான் மாமா. அவன் என்ன சொன்னான்? சூதாட்டத்தில் தோத்தான், பெண்ணை மாங்கல்யம் போய் சொன்னான், பணத்துக்காக பல விஷயங்களை சொன்னான். அதே மாதிரி இன்றைக்கும் நம்ம நாட்டில் சகுனிகள் உண்டு. ஒரு காலத்தில் எட்டையப்பன் புதுக்கோட்டையும் இருந்தார்கள். காட்டி கொடுத்தான், ஒருத்தன் கூட்டி கொடுத்தான்னு சொன்னாங்க, புரிஞ்சு கொடுத்தான்னு சொன்னாங்க. இன்றைக்கு அந்த பரம்பரை நம்ம நாட்டில் வாழ்ந்து கூட தான் இருக்கிறது, இல்லாமல் இல்லவே இல்லை. அப்படி வாழாமல் இருந்திருந்தால் அரசியல் நாட்டுக்கு நல்லதை அவர்கள் ஒத்து போவார்கள். எல்லாத்தையும் உரிமை கொடுங்க, நடக்கிற நன்மையை இருவ ஒற்று போக வேண்டும். அதுக்கே நம்ம நாட்டில் பொறாமையில் வரவில்லை. நான் ஏன் ஆட்சியில் பண்ண முடியாது, ஆட்சியில் பண்ண பார்த்துருக்கேன். இந்த பொறாமை சின்னவதிலிருந்து அரசியல்வாதி வரைக்கும் இருக்கிறது. அதுக்கு ஒத்து வரவில்லை யாருமே. அப்போ இந்த பங்காளி பகை எல்லா இடத்துலையும் இருக்கிறது.